இந்த பையனுடைய இந்த குட்டி ஏரோப்ளேனு சூப்பரா பறக்குது. அதை பார்த்து அந்த பையன் ரொம்பவே சந்தோஷப்படுறான். அதுக்கப்புறம் அவன் ஒரு ஐடியா பண்ணி அந்த ஏரோப்ளேனை அவனுடைய வீட்டோட ரூஃபுக்கு எடுத்துட்டு போயிட்டு அதை புடிச்சுக்கிட்டு அப்படியே அவனும் கூட சேர்ந்து பறக்கலான்னு பாக்குறான். நல்ல வேளையா அந்த இடத்துக்கு அவங்க அம்மா வந்து அவனை காப்பாத்திடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா என்ன பண்றாங்கன்னா கோவத்துல அந்த பிளேனை தூக்கி போட்டுட்டு இவனை ஒரு ரூம்ல போட்டு லாக் பண்ணிடுறாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தா அந்த பிளேனு அந்த ரூமுடைய கண்ணாடியே உடைச்சுக்கிட்டு உள்ள வந்து உள்ள இருக்கிற எல்லாத்தையுமே உடைச்சுக்கிட்டே போகுது. உடைச்சதுக்கு அப்புறம் அந்த பிளேன்ல அப்படியே ரெட் கலர்ல லைட் எரிஞ்சுக்கிட்டு அவங்க அம்மா மேல மோத வருது. நல்ல வேளையா அந்த பையன் ஓடி வந்து அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சிக்கிறான். அதனால அந்த பிளேன் அவங்க மேல மோதாம கீழே விழுந்துடுது. அப்புறம் நைட் அந்த பையன் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் அவனுக்கு தெரியாம அந்த பிளேன் எடுத்துட்டு போயிட்டு ஒரு லேப்ல ஆராய்ச்சி பண்றாரு. இந்த விஷயம் தெரிஞ்ச அந்த பையன் லேபுக்கே போய் அந்த பிளேனை தூக்கிக்கிட்டு ஓடி வந்துடுறான். வந்து ரூஃபுக்கு எடுத்துட்டு போயிட்டு அந்த பிளைட்டை பிடிச்சிக்கிட்டு அப்படியே குதிக்கிறான். பார்த்தா அந்த பிளைட் அவனே தூக்கிக்கிட்டு வானத்துல அழகா பறக்குது. அதுக்கப்புறம் மறுநாள் காலையிலயும் அதே மாதிரி பறக்கலான்னு ரூஃபுக்கு வரான். ஆனா திடீர்னு அவன் மயங்கி விழுந்துடுறான். அப்ப அந்த பிளைட் அதுவாவே பறந்து போய் அந்த பையனுடைய அம்மாவை கூட்டிட்டு வந்து அந்த பையனை